தங்கச்சிகளை அவங்க பசங்களுக்கு கட்டி வச்சு அவங்களாம் எனக்கு என்ன செஞ்சாங்களோ அது 4 இல்லை 4000 மடங்கு என் மகன் நல்லா திருப்பி வச்சு செய்யட்டும். அடப்பாவமே, அம்மா நீ இத்தனை நாளா என்னை எதுக்காக தான் வளர்த்தியா? இன்னும் உன் மாமியாரும் நாத்தனாரும் குடும்பப்படுத்தினாங்கன்னா அவங்கள என்ன வச்சு பழி வாங்க போறியா? பொண்ணுக்கு எப்பவுமே பொண்ணு தான் எதிரி, அது பொட்டை பிள்ளைகளுக்கு இன்னைக்குமே அவங்க அம்மா தான் எதிரி. என்ன ஒரு எண்ணத்தோடு இருந்திருக்க நீ அவங்கள பழி வாங்குறதுக்கு என்னோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? நான் தான் கிடைச்சனா? எல்லாம் இந்த ஆள்னால வந்தது. கல்யாணத்தை நிறுத்துவாருன்னு பார்த்தா இவர் ஏற்றி வெட்டி வேடிக்கை பார்க்கறதுல சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்கள நான் என் அண்ணனை நினைக்கேன். அவனுக்கு தலையில என்ன கட்ட பார்க்குறாங்க? அண்ணனை யாராவது புருஷனை ஆக்கிக்க முடியுமா? வந்து வெட்டி வெடுக்குன்னு நான் உங்கள் பொண்ணை விரும்புகிறேன், அவளும் என்னை விரும்புகிறா, பொண்ணை கொடுங்க, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நானே படிக்க வச்சு என் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா மலமாடு மாதிரி உட்காந்துக்கிட்டு அவங்க 2 பேர்த்தையும் ஏற்றி விட்டு கதை எங்கேயும் எல்லாம் இழுத்துட்டு போகுது. அப்போ கூட ஒன்றும் வாயை திறக்காம அப்படியே இந்த உலகத்துலேயே ஒருத்தன் தான் நல்லவ மாதிரி மூஞ்சி அப்பாவியாட்ட வச்சுக்கிட்டு எப்படி உட்காந்துட்டு இருக்கான்? சொந்தக்காரங்க மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸு லவ்வர்னு எல்லாருமே நம்மளை வச்சு எப்படி கேம் ஆடலாம் தான் பார்க்குறாங்க. நல்லா இவருக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போல இருக்கு. இவர் சொல்லி குத்தோம்லாம் பெற்றவங்களே என் வாழ்க்கையை வச்சு செய்யும்போது அடுத்தவங்களை மட்டும் எப்படி தெரியும்? மொத்தத்தில் இவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு மனுஷியா, ஒரு உயிரா, என்னோட வாழ்க்கை எவ்வளோ முக்கியம்னாலே இவங்களுக்கு தெரியல. இவங்க ஆளாளுக்கு இவங்க இஷ்டத்துக்கு யாரை வச்சு செய்யணுமோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்காங்க. பெற்றவங்களே இப்படி இருக்கீல, கடவுளை மட்டும் என்ன பண்ணிட போறாரு? அவர் முதல்ல கைவிட்டங்காட்டி தான் பெற்றவங்களே என்னை கைவிடுறாங்க போல இருக்கு. ரொம்ப அக்கறையா நல்லவராட்ட வந்தாருல, இவர் வந்ததுக்கு இவங்க அப்பா வந்திருந்தா கூட இந்நேரம் என் கல்யாணத்தை நிறுத்தியிருப்பாரு. நல்ல நடு வீட்டில் மாப்பிள்ளையாட்ட வந்து உட்காந்துட்டு ஏதாவது பேசுதா? போகிற போக்க பார்த்தா என் ஜோலியை முடிச்சுட்டு தான் போவார் போல இருக்கு. டாக்டராச்சே, அதுக்கு கூட இவருக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும். என்ன அதான் அத்தை பசங்க இருக்காங்களாமாவே, உங்க அம்மா அவங்கள பழி வாங்கணுமா? கல்யாணம் பண்ணிக்கங்க. என்ன எனக்கு ஹாப்பி தான். சாருக்கு எப்படி? நாளைக்கு கல்யாணம், அப்புறம் ஹனிமூன் முடிச்சு வரும்போது ப்ரெக்னென்ட் ஆயிடுவேன். அப்புறம் ஒரு குழந்தை பிறந்ததுமே மறு குழந்தைக்கு பிளான் பண்ணிடுவோம். இப்படியே லைனை பெற்றுட்டே இருப்போம். சார் நல்லா எனக்கு பிரசவம் பார்த்து கொடுத்துருங்க. என்ன அப்புறம் என்னோட படிப்பு, பிள்ளைகளோட படிப்புன்னு ஏதாவது காசு கீசு பத்தலைன்னா நான் உங்ககிட்டயே வந்து நிற்கேன். நீங்கள் தான் ரொம்ப பெரிய மனசுள்ள பணக்காரராச்சே, நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்கள்ல? அதெல்லாம் பண்ணுவீங்க. ஏன்னா என்னத்தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, எனக்காக பண்ணுவீங்கல்ல? என்ன அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறைய குழந்தைலாம் பிறந்துட்டா நான் அசிங்கமாயிடுவேன். அப்புறம் என்ன உங்களுக்கு பிடிக்காம போயிருமா என்ன? அப்படிலாம் இல்லைல்ல. ஒரு பொண்ணா பிறந்தா என்ன இருக்கோ இல்லையோ பிள்ளை பெற்றணும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படி ஒன்றும் உங்களுக்கு நான் அசிங்கமாலாம் தெரிய மாட்டேன்ல. அப்படியே தெரிஞ்சாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் ஒன்றும் உங்கள் கூட வாழ போகிறது இல்லைல்ல. எங்கள் அம்மா எப்படி எங்கள் அத்தைங்களை பழி வாங்கணும்னு நினைக்காங்களோ நானும் பழி வாங்கணும்ல. என்னைய சின்ன வயசில் நிறைய கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு எவ்வளோ நகட்டு போடுறாங்க, எவ்வளோ சொத்து இருக்கு. கட்டிக்கு போறவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் அடிமையாக இருப்பாளா இருக்க மாட்டாளா, படித்து முட்டாளா இருப்பாளா இருக்க மாட்டாளா, அதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு. அப்புறம் முக்கியமாக குடும்பத்துக்குள்ளேயே கட்டி கொடுக்குற காரணமே பழி வாங்கத்தான். பழி வாங்கறதுக்காக தான் ஒரு பொண்ணை பெற்று வளர்த்தா கட்டி கொடுக்காங்க. என் வாழ்க்கையை நான் அப்படித்தானே அர்ப்பணிக்கணும். என்ன சார் இவ்வளோ பேசுகிறேன், நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டீங்க? கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்களா? கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வருவீங்களா? எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வருவீங்களா? 5 கண்டங்கள் நீ தாண்டி சென்றால் அங்கேயும் உன்னை வந்து பெண் பார்ப்பேன். ஓய் செவ்வாயில் நீ சென்று வாழ்ந்தாலும் நான் இந்த செவ்வாயின் உரத்தில் தேன் பார்ப்பேன். என்னுயிரே மெய்யாக நான் இங்கு பொய்யானேன். என்னுயிரே பொய்யல்ல நான் இங்கு நீயானேன். சட்டன இதயம் பல சில்லென உடையும் அத்தனை சில்லிலும் உன் பிம்பமே.
நீங்களாம் கூட கூட ஐஸ் வச்சாலும் ஊருகருக்கும் மயங்கருக்கும் யாரும் இல்லை நல்லா தெளிவான பொண்ணு, உங்களுக்கெல்லாம் மயங்க மாட்டேன். அதுவும் உங்க பாட்டுக்கு கண்டிப்பா மயங்கவே மாட்டேன். ஆஹா, ம் அப்புறம் எதுக்கு தான் மேடம் சார் கிட்ட மயங்கினீங்களோ? யாரு யாரு இங்க மயங்கினாங்க? நீங்க மயக்கிருவீங்களா? நீங்க அப்படிப்பட்ட ஆளா? இந்த சாணி அப்படி முடிச்சுக்கலாம் யாரும் மயங்குவாங்களா என்ன? பரா, இந்த அத்தை பையனை கட்டிக்கிறேன்னு வெறுப்பேத்துறது, அப்புறம் உனக்கெல்லாம் நான் மயங்க வேணான்னு வெறுப்பேத்துறது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது என்ன? என்கிட்ட எப்படி பேசுறீங்க அது போல உங்க அப்பா அம்மாட்ட பேசுங்க. அப்போ நான் தான் பேசணுமா? நீங்க எனக்காக பேச மாட்டீங்களா? இப்போ மட்டும் என் கூட சண்டையெல்லாம் போட்டீங்க, ரேவதி கூட எப்படி சண்டை போட்டு அடிச்சுக்கிறீங்க? அது போல உங்க அப்பா அம்மாட்ட நீங்களே பேசுங்க. நீங்க 2 பேரும் என் ஃப்ரெண்டு, எனக்கு உரிமை இருக்கு. என் வயசு என்ன புரிஞ்சுப்பீங்க. அவங்க அப்படியா? அவங்க தானம்மா கண்டிப்பா உங்களை புரிஞ்சுக்கணும். பெத்தவங்க இல்லையா? அவங்க புரிஞ்சுக்க முடியாதையா நாங்க புரிஞ்சுக்க போறோம்? நாங்க அடுத்தவங்க இல்லையா? என்ன டாக்டர் இப்படி போச்சுக்குன்னு சொல்லிவிட்டேன். என் நெஞ்சிச்சில்லா உடஞ்சு போச்சு போ. அச்சோ, அத்தை பையனை கட்டிப்பேன்னு சொல்லும் போது எனக்கும் அப்படித்தானம்மா இருக்கும். உன் பவசுக்கும் உன் பதவிக்கும் வெள்ளக்காரி பிடிப்பா. இந்த கிறுக்கிய என சிரிக்கிய எதுக்காக பிடிச்ச? என்ன பாட்டிலேயே பதில் சொல்றதா நினைப்போ? பல்ல உடச்சு கையில கொடுத்துருவேன் பார்த்துக்கோ, தேவையில்லாத பேசிட்டு இருந்தீங்கன்னா. என்ன என்ன இப்ப மட்டும் வாயிட்டே இருக்காம நிக்கிறீங்க? என்ன என்ன இப்போ உனக்கு? இல்ல யாரோ பெத்த பைத்தியக்காரி தானேன்னு என்னை கட்டிட்டு வந்து உங்க ஆத்தா அக்கா தங்கச்சிக்கிட்ட என்னை விட்டுட்டு போகும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கல. உங்க பிள்ளைய அதே குடும்பத்தில் கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் வலிக்குதாக்கும். இவ்வளோ நேரம் யோசனை பண்ணிட்டே நிக்கீங்க. இங்க பாரு மரகதம், தேவையில்லாம எல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் சிலது தப்பு பண்ணிருக்கலாம், தப்பு பண்ணாம இங்க யாருமே இல்லை சரியா? தொடர்ந்து அதே தப்பை பண்ணிட்டே இருந்தா தான் நீ பேசணும். நான் தான் ஒன்று அவங்க கிட்டே இருந்து விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன்ல. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நீ திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்க. அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு இப்போ பிள்ளை வாழ்க்கையை சேர்த்து கெடுக்கணும்னு நினைக்க. 10 பைசா பைத்தியத்துக்கு கட்டி கொடுத்தாலும் கொடுப்பேனே ஒழிய ஏன் அக்கா தங்கச்சி பசங்களுக்கு நான் கட்டி கொடுக்கவே மாட்டேன். என்னது 10 பைசா பைத்தியத்துக்கு கட்டி கொடுப்பாரா? அவனுக்கு ஏன்ட்டு மண்டச்சரியை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு என்ன கட்டி கொடுத்து அதுக்கு ஆசையா பெத்து வளர்த்தாரு. கொடுமைய கடவுளே, ஏன் இப்படி என்ன சோதிக்கிறேன்? எங்க அம்மா தான் ஒருபடி மேல இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா எங்க அப்பா அதுக்கும் மேல இருக்காரு. ஜனத்துக்கு காரணம் இந்த ஆள்னாலதான் வந்தது இத்தனை வினையும். சிவனே நான் அந்த பழத்தை சாப்பிட்டேன்னா செத்து தொலைஞ்சிருந்தா நிம்மதியா போய் சேர்ந்துருப்பேன். அதை விட்டுட்டு என்ன கஷ்டப்பட்டு பொழைக்க வச்சுட்டு என் வாழ்க்கையில என்ன தவிர ஆளாளுக்கு முடிவெடுக்கிறாங்க, கூத்தாடுறாங்கப்பா. இந்த ஆளு அதை நல்லா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு கிடக்கான். இப்பதானே பெத்தவங்க யாரு மத்தவங்க யாருன்னு எல்லாத்தோட சுயரூபமும் தெரிய வருதே. இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்புக்கு பிறக்காம இருந்திருக்கலாம். என்னம்மா உங்க அப்பா 10 பைசா பைத்தியத்துக்கு கட்டி கொடுத்தாலும் கொடுப்பாரு, உன்னை எனக்கெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டாரு. கேட்டையா கண்டையா? உன்னை கட்டிக்கிறதுக்கு எனக்கெல்லாம் தகுதியே இல்லாம போயிடுச்சு. ஆனா நீ என்னவோ என்ன கட்டிக்கிறதுக்கு தகுதி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. யாருக்குப்பா? யாருக்கு தகுதி இல்ல? என்ன கட்டிக்க உங்களுக்கு தகுதி இல்ல? என்னை காப்பாத்தாம விட்டுருந்தா சிவனே நான் போய் சேர்ந்துருப்பேன்ல. மீறி போனா ஒரு நாளா 2 நாளா உட்காந்து அழுதுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க சோழியை பார்த்துட்டு போயிருப்பாங்க. அதை விட்டுட்டு என்னை காப்பாத்திட்டு இப்ப என்ன எல்லாம் எல்லாரும் சேர்ந்து வச்சு செய்யறீங்க. ஒரு பொண்ணுன்னா உங்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டு உங்களுக்கு விழுந்து விழுந்து வேலை செய்யணும், நிறைய சம்பாதிச்சு தரணும், அப்புறம் புள்ள பெற்றுக்கணும். அவ்வளவுதான், அவனோட வாழ்க்கை போயாச்சு. ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணை பத்தின பிம்பம் இதுதான் போல இருக்கு. படிக்காதவங்க தான் இப்படி இருக்காங்கன்னா படிச்சவங்களும் இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. இது இத்தனை நாள் எனக்கு தெரியாம போயிடுச்சு. பெற்றவங்களே என்னை புரிஞ்சுக்கலாம், மற்றவங்க என்னை புரிஞ்சுக்கலாம்னா என்ன புரிஞ்சுக்கிட்டா என்ன? தூக்கு தண்டனை கைதிக்கு கூட உன் பக்கம் இருக்கிற நாயத்தை நீ ஏதாவது சொல்லணுமா, உன் ஆசை என்ன அதை சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் பொண்ணை பிறந்துட்டா அதெல்லாம் கூட கேட்க மாட்டாங்க போல இருக்கு. அதுக்கு கூட எங்களுக்கு அருகதை இல்லையா? பொண்ணா பிறக்கிறதே பாவம். இந்த லட்சத்தில் மங்கையாய் பிறந்த மாதவன் செய்த வேண்டுமான்னு டைலாக் வேற. பேசுறது ஒன்று செய்யறது ஒன்று. இதில் விளையன்று போட்டுக்கிட்டு மீச்சியை முறுக்கிக்கிட்டு எல்லாம் வந்துடுவீங்க. ஆம்பளைகளை பார்க்க பற்றிக்கிட்டு வருது. பெட்ரோல் ஊற்றி எரிச்சு போடுவேன். பேசாமல் இங்கேருந்து எந்திரிச்சு போயிடுங்க சொல்லிவிட்டேன்.
மாமியார்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஏம்மா நான் ஒன்றும் நீ பேசுறத கேட்கறதுக்கு வரல, என் மாமனார்கிட்ட பொண்ணு கேட்கறதுக்கு வந்திருக்கேன். அவர் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தா தானே நான் பேச முடியும். எங்க அப்பா அப்படியே பேச வாய்ப்பு கொடுத்துட்டா மட்டும் அப்படியே பேசி அப்படியே பொண்ணு கேட்டு கிளின்னு கிழிச்சுடுவீங்க. போவீங்களா பேசாம அந்தால எரிச்சலை கிளப்பிட்டு இருக்காரு. ஏம்மா நான் வந்தனையே கேட்டேன்ல, மோர் ஏதாவது சாப்பிட்றியா என்ன ஏதுன்னு. அஜய் கூட சொன்னால கோசப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. உனக்கு பிடிக்கும்ல தர்பூசணின்னா, அப்புறம் சாப்பிட்ருக்கலாம்ல. அதெல்லாம் சாப்பிடாம விட்டுட்டு இப்போ வெயில சூடு எரியுது அப்படின்னு புலம்புற. ஜோ இந்தாரு மேலே என்னால கோப்படவும் முடியல, எரிஞ்சலும் முடியல. என்ன சும்மா டென்ஷன் பண்ணாம தேவையில்லாம பேசாம எந்திரிச்சு போயிட சொல்லிட்டேன். கோசப்பழம் வாங்கி அலாரம் சாப்பிடணுமா. நல்லா பிடிச்சி வச்ச பிள்ளையாராட்ட உட்காந்துட்டு. ஏம்மா எனக்கு அந்த சீன் வரும்போது தானம்மா நான் பேச முடியும். இப்போ நீ என்கிட்ட கடுகு காட்ட வெடிக்கிறதுக்கு பதிலாக உங்கள் அப்பாட்டே ஸ்ட்ரைட்டாக பேசலாம்ல. என்கிட்ட இருக்கிற விட உங்கள் அப்பா மட்டும் தாம்மா உனக்கு உரிமை அதிகம். பாவம்ல எனக்காக பேசுறதுக்காக தானே நீங்க எங்க அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணீங்க. அப்புறம் நீங்க பேசவே இல்லை. அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டு அவங்க என் வாழ்க்கையை எப்படி வச்சு செய்யலாம் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா. அதாம்மா உங்கள் அப்பா கிட்ட உன் வாழ்க்கைக்காக நீயே பேசு. என்ன பேச? இந்த டாக்டர் என்ன பிரெக்னென்ட் ஆக்கிட்டாரு சொல்லட்டா? என்னது? என்னம்மா? அதான் சொன்னோம்ல உங்க பாப்பா என் வயத்துல இருக்குன்னு சொல்றேன். இது எப்போ நடந்துச்சு எனக்கே தெரியாதே. இது வரைக்கும் நான் ஒரு கிஸ் கூட பண்ணலை. நீயே ஏதாவது பார்த்து பயந்தாவோ ரொம்ப கஷ்டப்பட்டாவோ தான் என்னை வந்து ஹக் பண்ணுவேன். அது என்னத்தோட கூட விட மாட்டேன். அப்படி இப்படி இது சாத்தியமே இல்லை. சீனிவாச பையன் அப்படிப்பட்டவன் இல்லை தெரியுமா. எங்கள் அம்மா தான் எவ்வளோ பெரிய டாக்டராக வாங்கணும்னு நினச்சாங்க. அவங்க தான் எங்கள் பாப்பா வரத்துக்குள்ளேயே இறந்துட்டாங்க. சரி அவங்களுக்காக நம்மளாவது பெரிய டாக்டராக வந்துட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நானே ஒரு குறிக்கோளோட கண்ட்ரோலில் இருக்கேன். கண்டிப்பாக இப்படியெல்லாம் நடந்திருக்காது. மீன்பலி ஏன் மேலே போடாதம்மா. யூடியூபுக்கு பாய முடியா. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என்ன நானும் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இருக்கிற இழுப்புக்கெல்லாம் வர்றதுக்கு எனக்கு என்ன லூசா? எனக்கு என்ன சொந்த பத்தி சுய பத்தி இல்லை. அப்போ விளையாடுறதுக்கு என் கருப்பு தான் கிடைச்சதா உனக்கு? மாட்டீங்க. நான் ஏன் கருப்பை அனுமானம் வைக்கிறேன். இதுல வந்துட்டாரு இவரு. இப்போதைக்கு இவ பேச மாட்டேன். இவங்க அப்பாட்ட என்னதான் பேச வைக்கணும், அதுக்கு என்னென்னலாம் சொல்றா. என்ன சரி எப்ப டெலிவரி? இம்மால என்ன பிரெக்னென்ட் பண்ணு. அப்புறம் நீ தானே டாக்டர், நீயே செக் பண்ணி தெரிஞ்சுக்கோ. என்கிட்ட கேட்டிருக்க பிள்ளைக்கு. அப்ப நீ தானே, உனக்கு தானே ஆக்கிற வேணும், எனக்கு என்ன ஆக்கிற? நிஜமா போய் தான் சொன்னையா? ஏன் உண்மையை சொல்லணும்னு ஆசையா இருக்கோ? யாருக்குதான் இருக்காது, எல்லாருக்கும் தான் இருக்கும். எனக்கு தான் பொழப்பு கெடுத்துச்சான். சரிம்மா சரி கோப்படாத. என்கிட்ட சொன்னதை அப்படியே உங்க அப்பாட்ட திரும்ப சொல்லு. அது பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கலாம். நீ பாப்பையா கடைசி வரைக்கும் நீ என்ன பார்த்துட்டே தான் இருப்ப, ஒன்னும் கிழிக்க மாட்டேன். ஏமா என் கூட இந்த வார்த்தை வர்ற என்ன ஏற்றி விட்டு உங்க அப்பாட்ட பேச வைக்கணும்னு நினைக்கிறே தவிர நீ பேச மாட்ற. லூசே, முதல்ல உன் தலையில பிரெயின் இருக்கா இல்லையா செக் பண்ணியா? இல்ல டாக்டர் அவன் டாக்டர். நான் ஒன்னும் பேசாமே 10 பைசா பேச்சு வரைக்கும் போயிட்டாரு என் அப்பா. இல்ல நான் ஏதாவது பேசினா இனி என்னென்ன பண்ணுவாரு. ஆனாலும் நான் பேசாம அமைதியா இருக்கேன். நான் கூட இந்த ஆள் வந்து கல்யாண பேச்சை பத்தி சொல்லவும் நீங்க எவ்வளவு கடனை வாங்கி வச்சிருந்தீங்க, அதை அடைக்கிறதுக்கெல்லாம் நாங்க தானே ஹெல்ப் பண்ணணும். அதனால பொண்ணையும் எங்களுக்கே கொடுக்கணும்னு கேட்பீங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. சரி நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கொடுத்த அமௌண்ட்டையாவது திருப்பி எங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசுங்க யோசிங்கன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. நல்லா இங்க உட்காந்து பல்ல காட்டிக்கிட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணி சிரிச்சுக்கிட்டு கிடக்கு. ஏமா டென்ஷனான குழப்பத்தில் இருக்கிறீன்னா என்ன பேசுறீங்க கூட யோசிக்க மாட்டியாமா? உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுனதே தவிர அதை வச்சு அதை ஒரு பிஸ்னஸாக மாற்றி உன்னை கேட்கறதுக்காகலாம் இல்லை. ரெண்டாவது கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குற பழக்கமும் எங்களுக்கு இல்லை. சரியா போய் தொலைது என்னமோ பண்ணிட்டு போ, அது உன் கேரக்டர். எனக்காக நீ ஒன்றும் மாற்றிக்க வேண்டாம். எப்படி ஒன்று அது இது ஏதாவது சொல்லி கல்யாண பேச்சு நிறுத்த வேண்டியது தானே. நீ ஏற்றி விடுற ஏத்துல எங்கள் அம்மா ஆடுற ஆட்டத்தில் பாரு பைத்தியத்துக்கிட்ட போய் நிற்கி. அதே போல் நீ என்கிட்டயும் அம்மா கிட்ட மட்டும்தான் சண்டைக்கு நிற்பேன். உங்கள் அப்பா அம்மா ஏற்று பேச மாட்டியே, ஏன்னா அவங்க சுக்கு நேரம் உடஞ்சிருவாங்கல்ல. ஆமாம், ஒரே பொண்ணு எவ்வளோ செல்லமாக வளர்த்திருப்பாங்க. நான் ஏற்று பேசினா தாங்குவாங்களா? அதுக்கோசரம் பார்த்தா என் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்க போல இருக்கு. நான் நல்லா இல்லைனாலும் இவங்க தானே கஷ்டப்படணும், அதெல்லாம் யோசிக்க மாட்டுறாங்க. நீயாவது எடுத்து சொல்லலாம்ல, உட்காந்து வேடிக்கையே பார்க்க
சரிம்மா தாயே, ஏதோ போனால் போது, இந்த பிள்ளைய நம்ம காதலிச்சிட்டோம். சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. இனிமேலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏதோ ஒன்று பேசி இப்போதைக்கு கல்யாணத்தை நிறுத்தி வைப்போன்னு பார்த்தா நீயும் கான்ஃபிடென்ஸை வர வச்சு உனக்காக பேச மாட்ற. எனக்கான பேசுறதுக்கான சந்தர்ப்பமும் வரல, அவசரமும் படுற. அதனால உனக்கு நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கதான பிரச்சனை. நானும் அஜய் மாதிரி எழுந்து போயிடுறேன். உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கோ. இப்பதான் புரியுது. அம்மாக்கு மட்டும் இல்ல, அஜிக்கும் உங்களுக்கு கூட நான் தேவையில்ல. ஆஹா, அப்படி நான் சொல்லவே இல்லையே. அப்படி நான் சொல்லனா? இல்லைல்ல, நீ ஏன் ஏதாவது நினச்சிக்கிட்டு உங்கள் அத்தை பையனை கட்டுற, அவனை கட்டுற, இவனை கட்டுறன்னு ஏதாவது முடிவு பண்ணிட்டு கழுத்து நீட்ட போனேன், அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். யூ, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஒன்று நீ பேசு. அதை தான் மாட்டேன்னு சொல்லிட்டில்ல, அப்புறம் நான் என்னையா பண்ண முடியும்? இங்கே பாரு ரேகா, உனக்காக நீ தான் உங்கள் அப்பா அம்மாட்ட பேசணும். நாங்கள் எல்லாம் பேசுறது பெரிய விஷயம் இல்லை. நாங்கள்லாம் பேசினா உனக்கு வர நல்லா வரணையெல்லாம் நாங்கள் வேணுட்டே தட்டி விடுறோம். உன் வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லாதான் எங்களுக்கு இருக்க போகுது. குழந்தையிலேருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சவங்களுக்கு வளர்ந்தவனா யாரை பற்றி எப்படி கட்டி வைக்கணும்னு தெரியாதா? இவங்க யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு? ரேகாவே நம்ம எடுத்த முடிவுக்கு ஒன்றும் சொல்லலை. அப்போ இவங்களும் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவள் எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிட்டு அமைதியாக அடிமையாட்ட தானே இருக்கான். இப்போ அங்கேயும் போய் எல்லாத்தையும் சமாளிச்சிருவா. அதனால் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், எவன் கிடைச்சாலும் பரவாயில்லைன்னு கட்டி வச்சிருவாங்க, அவ்வளோதான். பயப்படாத, அவன் கூடயே தான் இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் எந்த சிச்சுவேஷன்லையும் உன்னை கைவிடாமல் இருப்பேன், சரியா? கல்யாணம் மற்றவங்க கூட நடக்கிற அளவுக்கெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். அதுக்காக பேசாமையும் இருக்க மாட்டேன், பேசுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ பேச வேண்டியதை, உனக்காக நீ கேட்க வேண்டியதை கேட்டு தான் ஆகணும். அது உன்னோட உரிமை. இவ்வளோ தூரத்துக்கு நீ கொண்டு வந்து விட்டுருக்கணும்னு அவசியமே இல்லை. தனியாக என்னால் வாழ முடியும், நான் படிச்சிருக்கேன், சம்பாதிக்கிறேன், உங்கள் கூடயே இருக்கேன் அப்படின்னு இப்போதைக்கு இந்த விஷயத்த அமுக்கியிருக்கலாம். அதை விட்டுட்டு அதையும் பேசலாம். இப்போவும் பேசாமையே இருந்தீங்கன்னா பிரச்சனை தான் பெருசாகிட்டே போகும். உங்கள் அப்பா அவங்க அக்கா தங்கச்சி பையனை கட்டி வைக்கணும்னு யோசிப்பார். உங்கள் அம்மா அவங்க அண்ணன் பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு யோசிப்பாங்க. இப்படியே மாற்றி மாற்றி யாராவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸ்டடி ஹாலிடேஸ் உன்னை படிக்கிறதுக்கு விட்டாங்களா இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விட்டாங்களானே எனக்கு தெரியல. சரி, நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, தைரியமாக சொல்லு. மேற்கொண்டு உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுகிறேன். அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நோ சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிடுவேன் தான். அன்றைக்கெல்லாம் டெல்லியில் சொல்லலை பண்ணலை. அப்பா அம்மான்னு வரும்போது தான் அவங்க தானடா உன்னை பெற்று இத்தனை வருஷம் ஆசையாக வளர்த்திருக்காங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? அடுத்தவங்க கிட்டே பேசுறதுக்கு தயங்கினா கூட அதில் அது அர்த்தம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு உன்னை பற்றி முழுசாக தெரியாது. ஆனால் உன் அப்பா அம்மாவுக்கு உன்னை பற்றி முழுசாக தெரியும்ல. குஞ்சு மிதிச்சு போலீஸ் ஆகுமா? இல்லைல்ல, நீ பேசினாலும் ஃபஸ்ட்டு நீ கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கோவப்பட்டு டென்ஷன் ஆவாங்க நீ ஏற்று பேசினாங்காட்டியும். அதுக்கப்புறம் அவங்களே தனியாக உட்காந்து யோசிக்கும் போதே தான் பொண்ணு கரெக்டாக தான் பேசியிருக்கா அப்படின்னு உன் சைடு இருந்தால் அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் நீ எடுத்து மட்டும் விடு, நான் வேணா உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிடுறேன். அப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை எதுவும் பெருசாகிட்டான். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இப்படி பேசிட்டா கூட அவங்க அடுத்தவங்க தான். நமக்கு தேவையா தேவையில்லையாங்க தான். இல்லை எப்போனாலும் அவங்க நல்ல குணத்தோட சாந்தமாக இருக்கும்போது பேசி புரிய வச்சுக்கலாம். ஆனால் இவங்க நம்ம பெற்றவங்க இல்லை, அதான் பேசிட்டா. அவங்களும் உன் பக்கத்துலேருந்து யோசிக்கணும் இல்லடா. நீ பேசு, அப்புறம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க. 2 பேரும் படித்தவங்க தானே, கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க, பயப்படாத. பேசாம அந்த வீட்டு விட்டு வெளியே போய் மூஞ்சிலே முழிக்காத அப்படியெல்லாம் சொல்லிட்டா. அப்பா அப்படியே ஆனாலும் எத்தனை நாளைக்கு உன் மேலே பெற்றவங்க கோவமாக இருக்க முடியும்? உன்னை விட்டுட்டு உங்கள் அப்பா இறந்துருவாரா? இல்லைல்ல, நீ அப்படியே தான் சொல்லிட்டா ஒன்று என் கூட வந்துரு, நான் உன்னை ரேவதி வீட்டில் விட்டுறேன். நானாலும் என் அப்பாவும் மொழி வந்து பேசி சமாதானப்படுத்திடுறோம்மா. உங்கள் அப்பா உன்னை மேலே ரொம்பலாம் கோவப்பட மாட்டாங்க, சரியா? இப்போதைக்கு நீ பேசு தைரியமா. நீங்கள் என்னை கைவிட்ட மாட்டீங்கன்னு நம்பிக்கையில் தான் பேசுகிறேன். அடித்தாரும் உதச்சாருன்னா வந்து தடுக்கணும் சொல்லிட்டேன். இதே போல் உட்காந்து வேடிக்கை பார்த்தீங்க கோவமாக வரும். ரேகா அப்புறம் மூஞ்சில் முழிக்கவே மாட்டா. நான் இருக்கேலம்மா, நான் இருக்கேன்ல, உங்கள் அப்பா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. தைரியமா பேசு. ஜோ என்னையா பேசாமையா நிக்க? அம்மா உன் அக்கா தங்கச்சி உன் பிள்ளைக்கு வந்தா ரத்தம், அடுத்த பிள்ளையான எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? உன்னையெல்லாம் நம்பி கழுத்தறிட்டு என் வாழ்க்கை கற்பு பெண்மைன்னு எல்லாத்தையும் ஒப்படைச்சேன் பாத்தியா? என்ன பிஞ்ச செருப்பால் அடிச்சுக்கணும்.
ஏன்னா உன் தலையில கட்டினாங்க பார்த்தியா என்னை பெற்றவங்க, அவங்கள சொல்லணும். பையனை பெற்றவங்க மட்டும் வீட்டுக்கு வர மருமகளை நம்பி ஒரு உரிமை தர மாட்டாங்களாம், ஒன்றும் செய்ய மாட்டாங்களாம். ஆனால் பொண்ணை பெற்றவங்க மட்டும் இவங்க யார் என்ன ஏது இவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல் பிள்ளையும் கொடுத்து நகனட்டும் கொடுத்து சொத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துடணுமா. ஆனால் இவங்க மேலே வச்ச நம்பிக்கையை கூட காப்பாற்ற முடியாத ஆகா வழிகளாக போயிட்டு நம்மளை பிடிச்சி கொடுமை பண்ணுவாங்களாம். நான் வாக்கப்பட்ட அதே வீட்டில் போய் உன் மக வாக்கப்படணும்னா எவ்வளோ யோசிக்கிறேன். அப்படித்தானே எங்களுக்கும் இருக்கும். எத்தனை நாள் இல்லை வருஷ கணக்கில் நான் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தானே வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். இவங்க பிள்ளைக்கணும்னா இவங்களுக்கு அப்படியே உறுத்துது. அப்போ எனக்கு நடக்கும்போதெல்லாம் அப்படியே ஹாப்பியாக இருந்துச்சோ, மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு அப்படியே சந்தோஷமாக இருந்திருப்பேன் வெளியே காட்டிக்காம. அப்படித்தானே? இங்கே பார், நீ என்ன ஆட்டம் போட்டு அராஜகம் பண்ணாலும் என் பிள்ளைய நான் கஷ்டப்படும் போது கொஞ்சம் கூட உதவாத என் அக்கா தங்கச்சி பையனுக்கு கட்டித்தர முடியாது. கோபத்தில் அவங்கள பழி வாங்குறோங்கிற எண்ணத்தில் இப்படியெல்லாம் பேசாம ஓரமாக போய் உட்காந்து அமைதியாக யோசி. அவங்க தான் நம்ம பிள்ளைய கொல்லணும்னே நினச்சாங்க. அவங்கக்கிட்டேயே போய் பிள்ளைய ஒப்படைக்கிறதுக்கு எதுக்கு அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து நான் பிள்ளைய காப்பாற்றி வைக்கணும்? அடடா, இல்லை அப்படின்னா உன் அக்கா தங்கச்சிகளை தவிர மீதி பேரெல்லாம் உலகத்தில் இருக்கிறவளுகெல்லாம் அப்படியே நல்லவளுகோ, உங்களை அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தாங்கி கிழிச்சிருவாளுக. ஐயோ சாமி, என் பிள்ளைய நீங்கள் தங்கோன்னு தலையில் தூக்கி வச்சு ஆடவும் வேண்டாம், தகனோன்னு தூக்கி வீசவும் வேண்டாம். அவளை மனசியா பார்த்தா போதும், அவள் மண்குளமாவே இருந்துட்டு போறா. புரியுதா? நீ நகரு. அதெல்லாம் முடியாது. தெரியாத பேய்கிட்ட மாட்டுறதுக்கு தெரிஞ்ச பிசாசு கிட்ட மாட்டுறதே மேலு. அதனால நீ சொல்ற மாட்டுக்கெல்லாம் என்னால் கேட்க முடியாது. நானும் என் பிள்ளைய கஷ்டப்படுறதுக்கே அவங்க தான் காரணம். அவங்க முன்னாடியெல்லாம் என்னால் போய் நிற்க முடியாது. இப்போ எதுக்கு திடீர்னு அவங்கள பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன்? நீங்கள் புள்ள விஷயத்தில் உனக்கு முடிவு எடுக்கிறதுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் எனக்கும் இருக்குது. நான் நோ சொன்னால் நோ சொன்னது சொன்னதுதான், என்னால் மாற்றிக்க முடியாது. அதை மீறி நீ ஏதாவது பிள்ளைய வச்சு பண்ணணும்னு நினச்சேன், அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். பேசுங்கன்னு சொன்னால் இவங்களே சீரியல் பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இல்லை நம்மளை மட்டும் கொத்தம் சொல்லிடுவாங்க. ரேகா ரேகா, 2 பேரும் ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்போ எப்படி பேர்ந்துட்டு வாயிலதாம்மா, வாயில தான் பேசணும். அவங்க ஹாப்பியாக தங்கம் மயிலுன்னு கொஞ்சம் போது ஏற்றுக்கிட்டீங்கல்ல, அதே மாதிரி கோப்படும் போதும் ஃபேஸ் பண்ண தெரியணும். சரியா? பேசு. என்ன இப்பவே இப்படிலாம் பண்ண ஃபங்க்ஷன்ல எப்படி ஸ்டேஜ்ல பேச போறீங்க? அதான் நான் பேசிடுவேன். அதுக்கு தான் நீங்க இருக்கீங்கல்ல. உங்களை எல்லாரும் ரேவதி அடம் பிடிச்சு எலெக்ஷன் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அது எதுக்காக தெரியுமா? உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படிங்கறதுக்காகத்தான். ஆனா நீங்க அதான் நீங்க கூட இருக்கீங்க, நான் பார்த்துப்பேன், பயப்படாதீங்க. இப்ப மட்டும் கூட இருக்காம என்ன பண்ணாங்க? முதல்ல அங்க திரும்பி எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு பேசுங்க. இதான் சரியான டைம். இப்ப பேசினாதான் அவங்க வாயை அடிக்க முடியும். இல்லைன்னா மோடி இந்த பேச்சு வரும் சொல்லிட்டேன். அப்புறம் நான் பேசவே மாட்டேன். அப்போ முடியாது. அதான் சொல்லிட்டு எல்லாம் முடியாதுன்னே. அப்போ நம்ம கஷ்டப்படும் போது முதல்ல இருந்து உதவி பண்றது சத்தியம்தான். அவர் கூட இப்ப நீங்க பேசுறது இல்ல. இல்லனா சத்தியனுக்கு பையன் இருக்கா? இல்ல இது நல்லா சாக்கா போச்சுல்ல உங்களுக்கு. முருகதம் அப்பா